வணக்கம். இந்த வீடியோவில் எப்படி ரியாக்ட் ஜேஎஸில் ஒரு ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த ஆப்பில் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்ங்கிற ஃபைலில் நம்ம இருக்கிறோம். இதுதான் பேரண்ட் காம்பனண்ட். இதுக்கு ஆப் டாட் ஜேஎஸ்ங்கிறது சைல்டு காம்பனண்ட். இந்த ஆப் டாட் ஜேஎஸ்க்கு காம்பனண்ட்ஸ் 1, 2, 3 இது மூணும் app.js-ஓட சைல்டு காம்பனண்ட். ஓகே, இப்போது ஒரு எக்ஸாம்பிள், இப்போ app.js-ங்கிற ஒரு ஃபைலில் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். இதை இந்த மாதிரி எழுதியாச்சு. ஸோ இதை எப்படி நம்ம அடுத்த ஃபைலில் இதை இம்போர்ட் பண்ணுறது, எப்படி இதை ரிசீவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதை எப்படியெல்லாம் ரிசீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு இப்போ நம்மளோட ஆப்போட அவுட்புட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பிளாங்காக இருக்குது, எதுவுமே ரன் ஆகலை, பிளாங்காக இருக்குது. இப்போது ஆப் டாட் ஜேஎஸ் ஃபைலில் இந்த இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். இந்த இந்த ஃபங்க்ஷனோட நேமும் இந்த நேமும் சேமாக இருக்கணும். சேமாக இருந்தால் இது ஒரு குட் ப்ராக்டிஸ். ரெண்டையும் சேம் நேமாக வச்சுக்கணும். ஓகே, இப்போ இந்த ஃபைலை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. அடுத்து இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸில் இந்த ஃபைலை இம்போர்ட் பண்ணணும். எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. இம்போர்ட் ஆப் ஃப்ரம் இந்த ஆப் நேம், அதோட லொக்கேஷன், ஃபைல் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து இந்த ஆப்ங்கிறது நம்ம எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். பட் குட் ப்ராக்டிஸ் என்னென்னா, அங்கே என்ன நேம் கொடுக்குறோமோ அதே நேமை இங்கே கொடுத்தோம் அப்படின்னா எந்த ஒரு கன்ஃபியூஷன் வராது. ஓகே, இப்போ இந்த ஆப்பை நம்ம ரெண்டர் பண்ணுறோம். ஒரு அவுட்புட் வந்திருக்கு. இது ஆப் டாட் ஜேஎஸோட கண்டென்ட்டு. இந்த கண்டென்ட்டை நம்ம அங்கே டிஸ்பிளே பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து ஸோ இது ஒரு இதே மாதிரி நம்ம மற்ற காம்பனன்ட்ஸை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி இதுலையுமே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். இந்த காம்பனன்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். மூணு காம்பனன்ட்ஸையும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ ஆப் டாட் ஜேஎஸ்ங்கிற பேரண்ட் காம்பனண்ட்டில் நம்ம இது ரிசீவ் பண்ணுவோம். இம்போர்ட் அங்கே கொடுத்தோன்னே இங்கே வந்துடும் ஆட்டோ. இந்த காம்பனன்ட்ஸுங்கிறது ஃபோல்டர், இங்கே உள்ள ஃபோல்டர், இந்த ஃபோல்டருக்குள்ள காம்பனன்ட்ஸ் 1, 2, 3ங்கிறது உள்ளே நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அதான் இது எப்படி இந்த லொக்கேஷன் கொண்டு வர்றது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஃபைலோட லொக்கேஷன். இப்போ இங்கே நம்ம காம்பனன்ட்ஸ் 1 டாட் ஜேஎஸ்ன்னு நம்ம எழுதியிருக்கோம். ஏன் இங்கே காம்பனன்ட்ஸ் 1 மட்டும் கொடுத்துருக்கோம்? இங்கே டாட் ஜேஎஸ் கொடுத்தாலும் எந்த ஒரு எரரும் வராது. ஓகே, ஸோ அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். எப்படி அதை இந்த காம்பனண்ட்டை ரெண்டர் பண்ணிவிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போது இந்த காம்பனண்ட்டை நான் பார்ப்போம். ஓகே, ஒரு காம்பனன்ட்ஸ் இப்போ நமக்கு உள்ளே வந்துருச்சு. அடுத்து ரெண்டாவது காம்பனன்ட்ஸ் நம்ம உள்ளே கொண்டு வரோம். காம்பனன்ட்ஸ் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னால் இங்கே இம்போர்ட் பண்ணிடணும். இம்போர்ட் பண்ணிட்டு தான் அதை நம்ம கொண்டு வரோம்.
காம்பனண்ட்டும் உள்ளே வந்துருச்சு. அடுத்து மூணாவது காம்பனண்ட்ஸை நம்ம கொண்டு வரோம். இங்கே இந்த 3 காம்பனண்ட்டையும் நம்ம வந்து உள்ளே கொண்டு வந்தாச்சு. எக்ஸ்போர்ட்னு வச்சுக்கலாமா? மூணு காம்பனண்ட்ஸையும் நம்ம வந்து ரெண்டர் பண்ணிட்டோம். இது ஒரு டைப். எப்படி ஒரு டைப்பில் வந்து நம்ம ரெண்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து இதை வந்து இன்னொரு மெத்தட்லேயே வந்து நம்ம ரெண்டர் இது எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இப்போது இங்கே கொடுத்துருக்க இந்த எக்ஸ்போர்ட்டை கட் பண்ணி இந்த எக்ஸ்போர்ட்டை இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா இது நமக்கு தேவையில்லை. இந்த ஃபங்க்ஷன் அப்படியே எக்ஸ்போர்ட் ஆயிரும். இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு அப்படியே எக்ஸ்போர்ட் ஆயிரும். எக்ஸ்போர்ட் ஆயிரும். பட் இதை எப்படி வந்து நம்ம இங்கே ரிசீவ் பண்ணுறது அப்படின்னா இதை வந்து பாரந்திசிஸ்குள்ளே வந்து இந்த நேம் வந்து ரிசீவ் பண்ணணும். இப்படி தான் கொடுக்கணும். இதுக்கு பேர் வந்து நேம்டு எக்ஸ்போர்ட். இதுக்கு பேர் வந்து நேம்டு எக்ஸ்போர்ட். சேம் அவுட்புட். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்து கிளியர் ஆகிருக்கும். இப்போ நம்ம ரியாக்டில் ப்ரோக்ராம் எழுதும்போது சம்டைம் இந்த மாதிரி ஒரு காம்பனண்ட்டை வந்து இப்போ ஹூக்கெல்லாம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா இந்த யூஸ் ஸ்டேட்டுங்கிறது இந்த மாதிரி டபுள் பாரந்திசிஸ்குள்ளே இந்த மாதிரி பாரந்திசிஸ்குள்ளே வரும். எக்ஸாம்பிள் இப்படி வரும். இம்போர்ட் ரியாக்ட் அப்படின்னு போட்டுட்டு கமா இதுக்குள்ளே வந்து யூஸ் ஸ்டேட் வரும். யூஸ் ஸ்டேட் யூஸ் எஃபெக்ட் யூஸ் எஃபெக்டில் வரும். ஏன் அப்படின்னா இந்த யூஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறது அந்த டெவலப்பர்ஸ் அந்த ரியாக்ட் டெவலப்பர்ஸ் வந்து அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நேம்டு எக்ஸ்போர்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம இதை இந்த மாதிரி வந்து ரிசீவ் பண்ணுறோம். பட் இந்த ரியாக்ட் அப்படிங்கிறது வந்து டிஃபால்ட் எக்ஸ்போர்ட். ஓகே, இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்டில் நம்ம வந்து ஒரே ஒரு ஃபங்க்ஷனை மட்டும்தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி நேம்டு எக்ஸ்போர்ட்டில் மல்டிபிள் ஃபங்க்ஷனை நம்மளால் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். மல்டிபிள் ஃபங்க்ஷனை வந்து நம்மளால் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இப்போ இங்கே வந்து இதை வந்து நம்ம இங்கே ரிசீவ் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு முன்னால் நான் சொன்ன மாதிரி இந்த காம்பனண்ட்ஸ் ஒன்றுக்கு வந்து நம்ம இதோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. .js கொடுத்தாலுமே வந்து தப்பு கிடையாது. ஸோ கரெக்டாக வந்து ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கொடுக்கலாம். அதுக்கடுத்து எப்படி வந்து ஒரே ஃபைலில் வந்து நம்ம மல்டிபிள் காம்பனண்ட்ஸை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ இங்கே காம்பனண்ட்ஸ் 2ஓட ஃபைலை நான் வந்து இங்கே காப்பி பண்ணிடுறேன். நான் வந்து Ctrl+C பட் இப்போ நம்ம வந்து இங்கே வந்து ஒரு இது ரெண்டையுமே வந்து நம்ம வந்து ரெண்டு லைனையும் வந்து அன்கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ காம்பனண்ட் 2 and 3 வந்து காம்பனண்ட்ஸ் 1ங்கிற ஃபைலில் இருக்குது. ஸோ அதை எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னா காம்பனண்ட்ஸ்
ஓகே. ஸோ இப்போ ஒரே ஃபைலுக்குள்ளே இருந்துட்டு நம்ம 3 ஃபங்க்ஷனை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். இதை இந்த மாதிரி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் பேரந்தசிஸ்குள்ளே காம்போனன்ட்ஸ் 1, காம்போனன்ட்ஸ் 2, காம்போனன்ட்ஸ் 3 மாதிரி கொடுத்துட்டு இங்கே இருக்க எக்ஸ்போர்ட்லாம் வந்து ரிமூவ் பண்ணாலும் இது வந்து ஒர்க் ஆகும். இது வந்து மல்டிபிள் ஃபங்க்ஷனை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது. இதுக்கு வந்து இதை வந்து இந்த மாதிரி வந்து மல்டிபிள் ஃபங்க்ஷனை நம்மளால் வந்து ஒரே டைமில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இது பேர் வந்து நேம்டு எக்ஸ்போர்ட். ஓகே, நேம்டு எக்ஸ்போர்ட். அதுக்கடுத்து ரிசீவ் பண்ணும்போது ஸ்டார் ஆஸ் ஏபிசி எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ இம்போர்ட் ஸ்டார் அஸ் ஏபிசின்னு கொடுத்துட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து ஏபிசி டாட் காம்போனன்ட்ஸ் 2 ஏபிசி டாட் காம்போனன்ட்ஸ் 3ன்னு கொடுத்தாலும் இங்கே வந்து ரியாக்டில் வந்து இந்த மாதிரி ஒரு கோடு பார்த்துருக்கலாம். ரியாக்ட் ஃப்ராக்மெண்ட்டில் நம்ம இந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ ரியாக்ட் டாட் ஃப்ராக்மெண்ட் இதோட அது வந்து இந்த மாதிரி அதை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கான். அதனால தான் வந்து இந்த பிராக்மெண்ட்டுங்கிற ஃபைலு பிராக்மெண்ட்டுங்கிறது வந்து இங்கே வந்து ஏபிசி சாரி பிராக்மெண்ட்டுங்கிற ஃபைலை ரியாக்ட் டாட் பிராக்மெண்ட்டு இதை வந்து நம்ம ரியாக்ட் டாட் பிராக்மெண்ட்டுங்கிறத இந்த மாதிரி ஒரு மெத்தடில் தான் வந்து டெவலப்பர்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. அதனால் நான் அதை வந்து நம்ம இந்த மாதிரி இங்கே ரிசீவ் பண்ணுறோம். ஸோ சேம் இப்போது நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு உங்களுக்கு. எப்படி இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டை வந்து நம்மளோட இதுக்குள்ளே கொண்டு வர்றது அப்படின்னு. ஸோ கொஞ்சம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து தெளிவாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை உங்களுக்கு புரியலை அப்படின்னா திரும்ப ஒரு தடவை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.